இங்க ஒரு வினோதமான கிராமத்துல பெண்கள் மட்டும்தான் இருக்காங்க, ஆண்களே கிடையாது. இந்த கிராமத்துல உள்ள தண்ணிகளை குடிச்சுதான் அங்க உள்ள பெண்கள்லாம் கர்ப்பமாகறாங்க. இப்படின்னா இருக்கிறப்ப இந்த 4 பேர் மட்டும் வழி தெரியாம இந்த கிராமத்துக்குள்ள வந்துடுறாங்க. இவங்கன்னா வந்ததும் அதுல ஒருத்தவர் இந்த நாட்டோட இளவரசியை தான் ஃபர்ஸ்ட் பாக்குறாரு. இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டனால இவங்க 2 பேருக்குள்ளயும் ஒரு காதல் வந்துருது. ஆனா அந்த கிராமத்தோட சட்டப்படி ஆண்கள்னாலே அழிவை கொடுக்குறவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால இவங்க 4 பேரும் ஒரு ஆண்கள்னால இவங்க 4 பேரையும் கொல்றதுக்காக மேல கட்டி வச்சிருக்காங்க. இதனை தடுக்க முடியாத கிராமத்துல உள்ள இளவரசி மாடு வேஷத்துல வந்து அந்த 4 பேர்ட்டையும் அந்த அம்பை விட்டதும் நீங்க இறந்து போன மாதிரி நடிச்சிருங்கன்னு சொல்றா. ஏன்னா ஆல்ரெடி இவங்க விட போற அம்புக்கு பதிலா ஒரு டம்மியான அம்பை இவ செட் பண்ணி வச்சிருப்பா. இவ சொன்ன மாதிரியே அந்த அம்பை விட்டதும் எல்லாருமே செத்த மாதிரி நடிக்கிறாங்க. ஆனா அந்த 4 பேர்ல ஒருத்தன் மட்டும் செத்த மாதிரி நடிக்க தெரியாம தலையாட்டிட்டு இருக்கான். இதனா பார்த்த பக்கத்துல உள்ள ஒருத்தவன் ஒரு கல் எடுத்து அவன் மண்டையில அடிச்சு அவனை மயக்கம் போட வச்சிடறான். இவனுங்க எல்லாரும் இறந்துட்டாங்கன்னு நினைச்சு அந்த கிராமத்துல உள்ள அருவியில இவனுங்க 4 பேரையும் தூக்கி போட்டுறாங்க. அந்த ஆத்துல தூக்கி போட்டனால அந்த மந்திர தண்ணியை குடிச்சனால இவங்க 4 பேரும் கர்ப்பமாயிடுறாங்க. கடைசியில நம்ம குரங்கு ராஜாவோட ஹெல்ப்போட மாத்து மருந்து குடிச்சு பழைய மாதிரி மாறிடுறானுங்க.